இன்னைக்கு நாம ஹிந்து மதத்தோட மிக ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் ஸ்ரீ ருத்ரம். சிவனோட உக்கிரமான வடிவமான ருத்ரனை போற்றுகிற ஒரு பழங்கால துதி இது. ஆனா இது வெறும் ஒரு பிரார்த்தனை மட்டும் இல்லைங்க. இது பிரபஞ்சத்தையே பாக்குற ஒரு புதுவிதமான பார்வை. இந்த வரிய கேளுங்களேன். ஓ ருத்ரா, உன்னோட கோவத்துக்கும் உன்னோட அம்புக்கும் என் வணக்கங்கள். கேட்ட உடனே ஒரு மாதிரி இருக்குல்ல? கோபமா இருக்கிற ஒரு கடவுள்கிட்ட போய் உன் கோவத்துக்கு வணக்கம் நீ யாராவது சொல்லுவாங்களா? அதுவும் கையில அம்போட நிக்கிற ஒருத்தர்கிட்ட. இதுதான் ஸ்ரீ ருத்ரத்தோட மைய புதிரே. சரி, முதல்ல ஸ்ரீருத்ரம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். வேதங்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்து மதத்தோட மிக பழமையான நூல்கள். அதுல ஒன்னான யஜுர்வேதத்துல இருந்து வந்ததுதான் இந்த ஸ்ரீருத்ரம். இதோட முதல் பகுதிக்கு பேரு நமகம். ஏன் தெரியுமா? ஏன்னா இதுல வர்ற ஒவ்வொரு வரியிலையும் நமக, அதாவது வணக்கம்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வரும். இது முழுமையான ஒரு சரணாகதியையும் மரியாதையும் காட்டுது. சரி, வாங்க நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ருத்ரன் அப்படிங்கிற தெய்வம் யாரு, ஏன் வர கண்ட இவ்ளோ பயம், அத பத்தி முதல்ல புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த மந்திரத்தை எழுதின அந்த காலத்து ரிஷிகள் முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால் இதுதான். கோபம் கொப்பளிக்க கையில வில்லும் அம்புமா ஒரு தெய்வம் நிக்குது. இப்போ அந்த சக்தி கிட்ட எப்படி போறது, எப்படி பேசி சமாதானப்படுத்துறது? இதுதான் அவங்க தீர்க்க நினைச்ச பிரச்சனை. இந்த துதியோட முதல் யுக்தியே இதுதான், நேரடியா சமாதானம் பேசுறது. இப்போ ரொம்ப கோவமா இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம முதல்ல என்ன செய்வோம்? அவங்கள அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுவோம் இல்லையா? ஸ்ரீருத்ரமும் சரியா அதேதான் செய்து. பாருங்க, ஆரம்பத்துல வர வரிகள் எல்லாமே ருத்ரன் கிட்ட நேரடியா வைக்கிற வேண்டுகோள் தான். முதல்ல உன்னோட அம்பு எங்களுக்கு நல்லது செய்யட்டோன்னு கேக்குது. அப்புறம் உன்னோட வில் அமைதியா இருக்கட்டும்னு சொல்லுது. கடைசியா உன்னோட அந்த பயங்கரமான முகத்தை விட்டு சாந்தமான வடிவத்தை காட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட கெஞ்சுற மாதிரி இருக்கு. எவ்ளோ பெரிய சக்தியா இருந்தாலும் அது கிட்ட பணிவா வைக்கிற ஒரு கோரிக்கை இது. அப்போ இந்த முதல் சில வரிகளோட முக்கிய நோக்கம் என்னன்னா, அழிக்கிற சக்தியே நம்மள பாதுகாக்கிற சக்தியா மாத்துறதுதான். உன்னோட கோபத்தையே கருணையா மாத்து, உன்னோட அம்புகளையே ஆசீர்வாதமா மாத்து அப்படின்னு கேக்குறாங்க. இப்போதான் இந்த துதியோட ஒரு மிகப்பெரிய திருப்பத்துக்கு வரும். இங்க வழிபாடோட நோக்கமே தலைகீழ மாறுது. இதுவரைக்கும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். திடீர்னு துதி என்ன பண்ணுதுன்னா, ருத்ரனோட இருப்ப நம்ம பாக்குற எல்லா இடத்துலயும் வணங்க ஆரம்பிக்குது. அவர் காடுகளுக்கும் வயல்களுக்கும் அதிபதி. நாம நடக்கிற பாதைகளுக்கும் அவர்தான் அதிபதி. வணிகர்கள், தச்சர்கள், வீரர்கள், ஏன் குயவர்கள், கொல்லர்கள்னு எல்லாருக்கும் அவர்தான் அதிபதி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலயும் தெய்வம் இருக்குது. எல்லாம் நல்லாதானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த துதி அடுத்த சேர ஒரு காரியம் நம்மள அப்படியே ஆச்சரியத்துல உறைய வைக்குது. இதுதான் இந்த துதியோட உச்சகட்டமான, யாரும் எதிர்பார்க்காத ஒரு பகுதி. கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? இந்த துதி ருத்ரன திருடர்கள், கொள்ளையர்கள், ஏமாத்துறவங்க, ராத்திரியில வாளோட அலையிறவங்கன்னு இவங்களுக்கும் அதிபதியா பார்த்து வணங்குது. யோசிச்சு பாருங்க. இந்த துதி நல்லது, கெட்டது, புனிதம், பாவம்னு எந்த பாகுபாடும் பார்க்கல. அதுக்கு எல்லாமே ருத்ரனோட வெளிப்பாடுதான். அப்போ இதிலிருந்து என்ன புரியுது? இந்த துதியோட கடைசி ஆனா மிக முக்கியமான தத்துவத்தை பார்க்கலாமா? அதுதான் எந்தவித தீர்ப்பும் இல்லாம எல்லா எதிர்மறைகளையும் ஏத்துக்கிறது. இங்க பாருங்க, இந்த துதி எப்படி எதிரெதிர் விஷயங்களை வணங்குதுன்னு. முதல்ல மூத்தவருக்கும் வணக்கம்னு சொல்லுது, அதாவது அந்த ஆதிசக்திக்கு. அடுத்த வரியிலேயே இளையவருக்கும் வணக்கம்னு சொல்லுது, அதாவது இப்போ உருவான புதிய சக்திக்கு. ஆரம்பம், முடிவு, பழசு, புதுசுன்னு எல்லாத்துலயும் தெய்வம் இருக்கு. அதே மாதிரி பெரியவருக்கும் வணக்கம், சிறியவருக்கும் வணக்கம்னு சொல்லுது. அதாவது பிரம்மாண்டமா இருக்கிற விஷயத்திலயும் தெய்வம் இருக்கு, ரொம்ப சின்னதா குள்ளமா இருக்கிற விஷயத்திலயும் தெய்வம் இருக்கு. ஒரு பெரிய மலையிலேந்து ஒரு சின்ன புல் இதழ் வரைக்கும் எல்லா அளவுகள்லயும் தெய்வீகத்தை பாக்குது. இயற்கையிலையும் இதேதான். ஓடுற ஆத்துல இருக்கிற இறைவனுக்கும் வணக்கம், அதே சமயம் தேங்கி கிடக்கிற குளத்துல இருக்கிற இறைவனுக்கும் வணக்கம். வேகமா போற ஆறும் சரி, அமைதியா இருக்கிற குளமும் சரி, ரெண்டுமே அந்த ஒரு சக்தியோட வெளிப்பாடுதான் சொல்லுது. கடைசியா நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வரும். இந்த துதி ருத்ரனோட உக்ரமான, அதாவது பயங்கரமான அம்சத்துக்கும் வணக்கம் சொல்லுது. அதே மூச்சுல அவனோட ஷம்பு, அதாவது மகிழ்ச்சியை தர அம்சத்துக்கும் வணக்கம் சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, ருத்ரனோட கோபமும் சரி, அவனோட கருணையும் சரி, ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து தான் வருது. அது ஒரே யதார்த்தத்தோட இரண்டு பக்கங்கள். சரி, இவ்வளவு பழமையான இந்த துதியிலிருந்து இன்னைக்கு நமக்கு என்ன செய்தி இருக்கு? வாங்க
அத பத்தி பேசி இந்த பகுதியை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஸ்ரீருத்ரம் நமக்கு காட்டுற பார்வை இதுதான். தெய்வம்ங்கிறது எங்கேயோ வானத்துல தனியா இல்ல, அது இந்த உலகத்தோட ஒவ்வொரு இழையிலயும் இருக்கு. நாம பாக்குற அழகுலயும் இருக்கு, பயத்திலயும் இருக்கு, எல்லா முரண்பாடுகளிலும் இருக்கு. நல்லது கெட்டதுன்னு நாம பிரிக்கிற எதுலயும் அது தீர்ப்பு சொல்லல. எல்லாமே அந்த தெய்வீகத்தோட ஒரு பகுதிதான். கடைசியா உங்கள சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். புனிதமான விஷயங்கள்ல மட்டும் தெய்வத்தை பார்க்காம நம்ம கண்ணுல படுற எல்லாத்துலயும், நல்லது கெட்டது அழகு அசிங்கம்னு எல்லாத்துலயும் அந்த தெய்வீகத்தை பார்க்க ஆரம்பிச்சா நம்ம பார்வை எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க.